வலிக்குதுடா ரவி. என்ன வேணும்? சரக்காம இருக்கா? சரக்கு தாண்டா. டேய் முருகே இங்க வாடா. பகத்துண்டே பள்ளியல் ஓமுதல் நல்லார் தொகுதொற்றல் எல்லார் தலை. தேவா ஆளுங்களை கூட்டு வந்துட்டா. ஓடுங்கடா. எவனாவது போனீங்க அவ்வளவுதான் சுட்டு பொசிக்கிடுவேன். அம்மா தூண்டு பிசுருங்க. எவனா உன்னை அடிச்சது? இவன் தானே. அட்ரா போடுறா அவனை. கை வலிக்குதுனே. கண்ணக்குள்ள போடுற அவனை. போடுறா. துட்டு சரக்கெல்லாம் தூரமா கிடக்கு. டேய் இருடா. யாரா நீங்களா? எந்த குரூப்டா? தேவத தோட்டு பசங்கனா கழியுங்க பொண்ணு. பாவம் அவனுங்களாம் அனாதை பசங்கண்ணா. ஏய் பொட்டல வைக்கிறீங்களாடா? இப்படிதான் 2 விரல எடுத்து மடிச்சு பொட்டலம் போடணும். புரியுதா? ஏய் கர்ணா துட்டு குத்தியா இல்லையாடா? ஏய் துட்டு குத்தடா இல்லையாடா? துட்டு கேட்டா ஓர லா பேசுறானே. ஏய் கர்ணா என்ன கொய்ப்பா? பணம் கொடுத்து சரக்கு நான் வாங்கி கொடுத்தா மொத்தமா வித்து எல்லாத்தையும் நீ அங்கேயும் போடுவியா? அதான் சரக்குக்கு துட்டு கொடுத்துருக்கோம்ல. துட்டை போட்டு சரக்கு வாங்கி கொடுத்தா வித்து தின்னுட்டு பேரமா பேசி நிக்கிறா. ஒழுங்கு மரியாதை துட்டை குத்துற இல்ல அவ்வளவுதான். நான் மிரட்டுறியா? ஏய் என்ன? ஏய் உழைச்சிருக்கோம்ல. அம்மா துண்டு சைஸ்ல இருந்து போலீஸ்ல மிதிக்க உதவி வாங்கி உழைச்சிருக்கோம். அவனை அவ்வளவுதான். யார்கிட்ட எங்க வந்து சவுண்ட் விடுற? டேய் கதவு மூடுங்கடா. சீக்கிரம் கதவு மூடுங்க. டேய் சாப். டேய் நான் நல்லவன்டா. கருணா துரோகிடா. கண்டவனுக்கு பிறந்தவன். அதான் போட்டேன். விட்டம்னு வச்சுக்கோ. நாளைக்கு இவனே வந்து எதிரியா நின்னு நமக்கு ஆப்படிச்சிருவான். புரியுதா? நீ ஏன்டா ஓடல? நான் தப்பு பண்ணல. என்னடா அவன் என்ன மாதிரியே பேசுறான்? உன் பேர் என்னடா? ரவி. உன் கேங்க நீ கண்ட்ரோல் பண்ணுவேடா? டேய் உனக்கு சரக்கு குடுறா. கர்ணா ராஜேஷ் எங்களை நம்பி சரக்கு கொடுத்தான். நாங்க ராத்திரி பகலா வித்து கொடுத்தோம். கமிஷனா எங்களுக்கு நிறைய பணம் வந்துச்சு. ஜனங்களோட வீக்னஸ் தொட்டு தானே சின்ன வயசுலயே ரவி தெரிஞ்சு வச்சிருந்தான். அந்த கும்பல்ல ரவியை மட்டும்தான் சின்ன வயசுல இருந்து ரொம்ப பிடிக்கும். ராத்திரி எல்லாம் தூங்காம வீடு வீடா போய் ஆம்பளை பொம்பளை சேர்ந்து இருக்கிறத மறைஞ்சிருந்து பார்ப்பான். அது மட்டும்தான் அவன்கிட்ட எனக்கு பிடிக்காது.
என்னங்கடா துண்ணிட்டு இருக்கீங்க? வந்து துட்டானுங்க, நானும் துண்ணணும். சாப்பிட்டுக்கிறாங்கல்ல வந்து என்ற இரு. மாமே எவ்வளவு திட்டு பத்தியா மாமே? இதெல்லாம் நமக்கு அந்த எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கும் மாமே. ஆசையை பாரு, இது ராஜேஷ் பணம், துவைச்சு தொங்க விட்டுருவான். இல்ல, இது நம்ம பணம். நம்ம உழைச்ச உழைப்பு. ரவி வேணாம்பா, ராஜேஷ் டேஞ்சர் பார்ட்டின்னு தெரியுமில்ல. நீ பேசுனது விளையாட்டா தெரிஞ்சா கூட நம்ம அத்தனை பேரையும் போட்டுருவோம்பா. மிரட்டுறியா? நான் ராஜேஷ் கூட மோத போறேன். யாருக்கெல்லாம் சாக பயமா இருக்கோ அவங்க எல்லாம் இங்கிருந்து ஓடிடுங்க. என்கிட்ட இருந்து இப்பவே ஓடிடு. ராஜேஷால நமக்கு என்னப்பா பிரச்சனை? தேவையில்லாம எதுக்கு அவனை கலாய்க்கணும்? டேய், இம்மா அந்த வயசுல இருந்து உழைச்சிருக்கோண்டா. பத்தாதா? சாகுற வரைக்கும் குனியணுமா? நமக்குன்னு ஒரு ரூட் வேண்டாம். பாத்தியா பாத்தியா பாத்தியா, இதே மாதிரி தானே கருணா பேசலாம். என்ன ஆச்சு? நம்ம கண்ணு முன்னாடி சுட்டானடா, நம்ம தலை தெறிக்க ஓடணுமே. மறந்துட்டியா? ஏய் பண்ணாட, நான் ஓடலடா. ஏய் ரவி, அவன்கிட்ட கன் இருக்குடா, உன்கிட்ட என்ன இருக்கு? தேவையில்லாம சாகணுமா நாம? என்னடா சப்போர்ட் ஓவரா இருக்கு? ராஜேஷ் ஆளடா நீ? என்ன அவன் மேட்ட சொன்னானா? உனக்கு பயமா இருந்தா ஓடிடுன்னு சொன்னா இல்லையா? கூட வச்சிருந்தா அவனுக்கு சப்போர்ட் பண்றீங்க. என்ன ராஜேஷ் என்ன பெரிய கும்படா? வர சொல்றேன், அவனை அடிச்சு பவுடராக்கி ஊதிடுறேன். கழுத நான் சாக பிறந்த வேண்டாம், செத்துட்டு போறேன். நீங்களும் வாழ்றா போய் வாழ்ந்துக்குங்க. பயம் பயம் பயம், எல்லாத்துக்கும் பயந்து வர்ற வாழ்க்கையடா. ரவி, நான் அப்பவே சொன்னல, வரானுங்க பாரு, வா ஓடிடலாம். கரெக்ட் போடி. ஹாய் ரவி. எனக்கு தெரியும் ரவி, வந்த கழுதுங்க உங்ககிட்ட வாலாட்டு இருப்பாங்க. என்கிட்ட சோறு தின்னு வளர்ந்தவனாச்சே, அதான் ரோசம் வந்து போட்டிருப்பேன். உனக்கு என்ன வேணும்னு எனக்கு தெரியும் ரவி. உனக்கு பவர் வேணும், அதை நான் யோசிக்கவே இல்லை. பரவாயில்ல, இப்ப நான் தரேன். இனிமே நீ செய்ய போற வியாபாரத்துல 50-50, ஓகேவா? பட் ஒன் திங், வியாபாரத்துல கரெக்டா இருக்கும். இது வரைக்கும் ஓட்டின சரக்குக்கு பணத்தை கொடுத்துடுற, அதான நியாயம்.